ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேஜ் சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுடைய டெஸ்ட் நம்பர் 19 அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. டெஸ்ட் நம்பர் 19க்கான போர்ஷன்ஸ், அதுக்கான கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. என்ன கொடுத்துருக்காங்க? விழி, விழி ரெண்டும் கொடுத்துருக்காங்க. விழி அப்படின்னா என்னது? அதுக்கான பொருள் அழைக்கிறது. இந்த விழிக்கான பொருள் என்ன? அழைப்பு. அப்போ அலை. அடுத்தது இந்த விழிக்கான பொருள் கண். அப்போ அலை, கண்ணு தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள். இலை, இலை, இலை. இதோட ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருகன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இலை அப்படின்றது என்னது? தாவரத்தில் உள்ள உறுப்பு. அப்போ தாவரத்தில் உள்ள உறுப்பு 2 இடத்துல இருக்குது. அடுத்தது இலை. அந்த இலைக்கு என்னது மீனிங்? நூல் இலை. நூல் இலை தான் சரி. அப்போ அதை வச்சே நம்ம ஆன்சர் இதான் போட்டுடலாம். இருந்தாலும் இதையும் பார்த்துடலாம். இதுனா இலைத்தல். இந்த இலைக்கு பொருள் என்ன? இலைத்தல் அல்லது மெலிதல். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 4th ஒன் கரெக்டு. அடுத்து பாருங்கள். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. ஆள். இந்த ஆள் அப்படின்றது ஆலமரத்தை குறிக்கும். இந்த ஆள் அப்படின்றது இந்த நம்ம பேச்சு வழக்கெலாம் சொல்லுவோம், அந்த ஆளைப்பாரு அப்படிம்போம்ல. அப்படின்னா ஆள் அப்படின்றது ஒரு மனிதனை, தனி மனிதனை குறிப்பது. அப்போது ஆலமரம், தனி மனிதன். அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. கல். இந்த கல் வந்து என்னது? செங்கல். வீடு கட்டக்கூடிய செங்கலை குறிக்கும். அதை வச்சே இதை ஆன்சர் பண்ணிடலாம். இதுவும் நான் பார்த்துக்கோங்க. கல் அப்படின்னா இது என்னது? மதுவை குறிக்கும். அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக. போரில் பயன்படுத்தியது. போரில் எதை பயன்படுத்துவாங்க? வாள். எந்த இல் வரணும்? இந்த இல். இந்த இல். வாள் அப்படின்றது என்னது? குரங்குடைய வாள். இந்த வாள்ன்றது வாழ்தல், நம்ம லைவ் பண்ணுறது, வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாள் அப்படின்றது தான் என்னது? கூர்மையான வாள். போரில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இது. அடுத்து உயிருக்கு ஆக்கம் தருவது எதுவென வள்ளுவர் கூறுகிறார்? அறம். தவறான இணையை சுட்டுக. இமிட்டேஷன், போல செய்தல் கரெக்டு. இன்ட்ரடக்ஷன், அறிமுகம் கரெக்டு. ஃபாலிங் ஆக்ஷன், வீழ்ச்சி கரெக்ட். எக்ஸ்போசிஷன் மட்டும் தப்பு. அப்போ இதுதான் இது கரெக்ட் ஆன்சர். டெண்டன்சி அப்படின்னா அதுக்கான தமிழ் சொல் என்ன? உள்ளப்போக்கு. இணை எழுத்துக்களில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இணை எழுத்துனாலே என்னது? நமக்கு அடுத்தடுத்து வரணும் இல்லையா? இங்கே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு திங்கள், மஞ்சள் ரெண்டுலேயும் பாருங்கள் இக்கு இங்கே அடுத்தடுத்து வந்திருக்கு இல்லையா? நமக்கு அந்த மாதிரி தானே வரணும். அதேமாதிரி மண்டபம், இட்டு இன்னு, இங்கே இத்து இந்த. நம்ம ஆல்ரெடி கிளாஸ் வீடியோலாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வரணும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்து இப்பு, இம்மை, இன்னுரு வந்துருச்சு. எல்லாமே அடுத்தடுத்த இது ஒற்றுக்கு அடுத்து அடுத்த அந்த இதுக்கு முந்தின இது வந்துருச்சு. இந்த இதுதான் நமக்கு இணை எழுத்துக்கள் சொல்லி நட்பு எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த நட்பு எழுத்துக்கள் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் விளையாட்டில் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கா? இல்லை. கல்வியிலையும் பாருங்கள் இல்லுக்கு அப்புறம் என்னது இருக்குது? வீண் இருக்குது. அது வந்து கிடையாது. அப்போது நமக்கு இதுதான் தவறான விடை. இது வந்து இணை எழுத்துக்களில் வராது. அப்போ இதுதான் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எது பொருந்தாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ விளையாட்டு கல்வி தான் பொருந்தாது. அதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள். கூற்று 1. மெய் எழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. அடுத்து கூற்று 2ல் என்ன சொல்கிறாங்க? உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக வரும். ஸோ கூற்று 1 படி என்ன சொல்கிறாங்க? மெய் எழுத்துக்களில் எப்படி இருக்கோ அதேமாதிரி உயிருக்கும் உயிரெழுத்துக்களுக்கும் இணை எழுத்து உண்டு. அது சரிதான். உயிரெழுத்துக்களில் எப்படி இருக்கும்? குறில் எழுத்துக்கு நெடிலும், நெடில் எழுத்துக்கு குறில் எழுத்தும் இணை எழுத்தாக வருன்றாங்க. அதுவும் சரி. அப்போ நமக்கு கூற்று 1, 2 சரி. அடுத்து பாருங்கள். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஸோ மெல்லினத்தில் எதெல்லாம் வராது பாருங்கள். இந்த இதுதான் வராது. மித்தெல்லாம் இச்சு இஞ்சி வந்துடுது, இத்து இந்து வந்துடுது, இப்போ இம்மு வந்துடுது. இதில் மட்டும் கல்வியில் மட்டும் வரலை. அப்போ நமக்கு சரியான விடை கல்வி. யா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னது? யான்னா ஆழம். அடுத்து பொறுத்துக. நிருபர், வாசகர், பத்திரிகை, ஆச்சரியம். இங்கே ஆன்சரில் படிப்பவர், செய்தியாளர், இதழ், வியப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஆப்ஷன். நிருபர் அப்படின்னா செய்தியாளர், வாசகர் படிப்பவர், பத்திரிகை அப்படின்னா இதழ், ஆச்சரியம் வியப்பு. அடுத்து பாருங்கள். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. ஆல்ரெடி நம்ம பார்க்கும்போதே பார்த்துருப்போம். அண்மையில் ஆ வருது. அப்போ அதுக்குள்ளே இன்னொரு எழுத்து சேமாக அதே ஆ வந்து அதோட இன எழுத்தாக வராது. அப்போது ஈ தான் வரணும்னு நம்ம அந்த இதில் கிளாஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம் ஆல்ரெடி. தற்போது எந்த இடத்தை சுட்ட எழுத்தாக பயன்படுத்துவது இல்லை அப்படின்னா ஊவை பயன்படுத்துவது கிடையாது. அடுத்து ஆ, ஈ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவதுக்கு பேர் என்னது? சுட்டு திரிபு.
வல்லினம் மிகா இடம் எது? இந்த இதில் எதெல்லாம் வல்லினம் மிகாது? உருவகத்தில் மிகும், உவமை தொகையில் வல்லினம் மிகும், திசை பெயர்களில் மிகும். அப்போ இது பெயரெச்சம் தான் வராது. இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை வெளிப்படையாக வரும் இடங்களில் வல்லினம் மிகும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாடத்தை படி வந்துடுது இல்லையா, பாடத்தை ஐ வந்துடுது. வல்லினம் மிகுந்து வருதல், அது எந்த புணர்ச்சி கீழே வரும்னா தோன்றல் விகாரம். ஒளி வேறுபாடு என்று சரியான பொருளை தருக. தலை தலை தலை. ஸோ முதல்ல உள்ள தலைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதான், சிரசு, நம்மளுடைய தலை சிரசு. அடுத்து இந்த தலைக்கு என்னது? புல். இந்த தலை அப்படின்றது என்னது? புல். இந்த தலை அப்படின்றது கட்டுதல். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். சுடும், அதோடைய பொருள் வருத்தும். நெறி, அதோடைய பொருள் வலி. இந்த வலினா வலி, வேதனை, வலியால் உயிர் போகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, வலிக்குது ரொம்ப, அந்த வலி தான் இந்த குண்டுலிக்கு மீனிங். இந்த வலினா காற்று. ஸோ இந்த வலி தான் நமக்கு நெறி, வலி, பாதை. கணக்காயர், அதோடைய பொருள் ஆசிரியர். பொறுத்துக, புரவி, கோ, ஆலி, கனகம். இங்கே அரசன், குதிரை, பொன், மோதிரம். ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். புரவினா குதிரை, கோனா அரசன், ஆலி மோதிரம், கனகம் பொன். நுனினா தகுதின்னு கொடுத்துருக்காங்க, தரம்னா மிகுதின்னு கொடுத்துருக்காங்க பொருள். ஸோ இது ரெண்டில் எதெல்லாம் சரின்னு பார்த்தீங்கன்னா, நுனி அப்படின்னா அதோடைய பொருள் மிகுதி, தரம்னா தகுதி. ஸோ ரெண்டுமே ஆன்சரை மாற்றி கொடுத்துருக்காங்க, அப்போ ரெண்டுமே தவறு, 1 2 தவறு. அடுத்து கருநிறத்தரக்கியர் அப்படின்னா பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன வரும்? கருநிறத்தரக்கியர் அப்படின்னா கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர். அடுத்தது க என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருளை தருக. அரசன், காற்று, மயில் எல்லாமே வரும், காத்தல் தான் வராது. ஒளி வேறுபாடு அறிக்கை சொல்லியிருக்காங்க. என்ன? மன டேஸ் தீர்வாகாது, மன உளைச்சல் தீர்வாகாது. ஒளி வேறுபாடு அறிந்து தவறானதை சுட்டுக. குரங்கிட்ட இருக்கிறது வால், சரி, குரங்கிட்ட இருக்கிறது வாழ்ந்த எல்லாம் வரணும். மன்னர்கிட்ட இருக்கிறது இந்த வால் தான் சரி, இந்த வால் வராத பற்றி தவறு. பறவைகிட்ட இருப்பது இறகு, சிந்தரா தான் வரணும். அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். நயம், அதோடைய பொருள் இன்பம். அடுத்த பொருளில் கல்னா தேன் கொடுத்துருக்காங்க, புல்னா அன்னம் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சரியானது. அப்போ நமக்கு 1 2 சரி. மல்லல், அதோடைய பொருள் வளம். அடுத்தது பாருங்கள், கூற்று ஒன்று. சுட்டி திருவுகளை அடுத்து வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று ஒன்று நமக்கு சரியானது. அடுத்து வினா திரிவுகளை அடுத்து வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. அப்போ நமக்கு கூற்று 2 தவறு. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. குழி கொடுத்துருக்காங்க. குழி அப்படின்னா இந்த குழிக்கு என்னது? குளிக்கிறது. இந்த குழின்றது பள்ளம். அப்போ நமக்கு இங்கே உள்ள ஆன்சரில் எது சரியாக வரும்? குளிக்கிறது, நீராடுறது. குழினா இந்த குழினா பள்ளம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. வழி, இந்த வழி அப்படின்னா என்னது? காற்று. இது பாதை, அப்போ காற்று, பாதை. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய. ஸோ எதெல்லாம் வரும்னு பாருங்கள். கரெக்ட் ஆன்சர். முல்லைக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. இதில் முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. ஸோ இது கரெக்ட் ஆன்சர், இது தவறு, செகண்ட் ஆப்ஷன் தவறு. அடுத்து உள்ள 2ல் புலவரின் சொல்லுக்காக, இங்கே இத்து இல்லை, இத்து வரணும். சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். ஸோ இதுதான் கரெக்டு, இது தவறு. அப்போ நம்ம இங்கே எதுன்னு பார்த்தோம், ஃபஸ்ட்டு 2ல் 1வது இது கரெக்டு, அடுத்ததில் 4th 1 கரெக்ட். அப்போ ஆன்சர் 1 மற்றும் 4 சரி. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றால் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை? ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. இம்பல்ஸ், அதோடைய தமிழ் சொல் உள்தூண்டல். இணை எழுத்துக்கள் அமையாத சொற்களை கண்டறிய. இதில் இணை எழுத்து இல்லை. வெந்தயத்தில் பாருங்கள், இத்து இந்து வந்துடுது, இதுலேயும் வந்துடுது. இச்சு இஞ்சு வந்துடுது. பச்சையில் இருக்கா? இல்லை. தக்காளியில் இல்லை. மஞ்சளில் இச்சு இஞ்சு வந்துடுது. அப்போ தக்காளிலையும் பச்சையிலையும் இல்லை. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். மடநாகு அப்படின்னா பொருள் இளைய பசு. மலை விடை அப்படின்னா இளங்காலை. பகலி அப்படின்னா பொருள் அம்பு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்ட பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து
அ. ஒலி வேறுபாடு அறிந்து பொருளை தேர்வு செய்க. ஆழி 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 அப்படின்னா கடல், இந்த ஆழி அப்படின்னா விலங்கு. அப்போ கடல் விலங்கு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. வேலை வேலை, இந்த வேலைன்றது நம்ம செய்யக்கூடிய வேலை தொழிலை குறிக்கும். இந்த வேலைன்றது வருகை, ஸோ தொழில் வருகை. பிழையை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா வரும்? இல்லை, நல்ல தமிழில் எழுதுவோம். ஸோ சந்திப்பிழையை நீக்கி எழுதுறது. இங்கே என்ன வரணும்? தமிழில் நீ எழுதுவோம், நல்ல தமிழில் எழுதுவோம்னு வரணும். ஒலி வேறுபாடு அறிந்து எழுதுக. என்னது இதில் எந்த சென்டென்ஸ் கரெக்டாக வரும் பாருங்கள். வயலில் களை எடுத்தனர், களைன்றது இந்த லை தான் சரி. அப்போ நமக்கு ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்டு. அடுத்து பிழையற்ற சரியான தொடரை கண்டறி. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதில் என்ன 2 சொல்லின்னு தான் வரணும், 3 சொல்லின்னு வரக்கூடாது. அப்போ ஃபஸ்ட் ஒன் தவறு. அடுத்து பாருங்கள், தேர் திருவிழாவிற்கு சென்றனர். திருவிழாவில் லா இந்த லா வரணும், அப்போ இதுவும் தவறு. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது, ஸோ அது கரெக்டாக இருக்குது. அடுத்து இலைக்கு வேறு பெயர் தலை. இதில் இலைக்கு இந்த லை வரணும். அப்போது ஃபஸ்ட் ஒன், செகண்டு, ஃபோர்த்து 3மே தவறாக இருக்குது. இது மட்டும்தான் சரி. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? தேர்ட் ஆப்ஷன். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேர்வு எண் 19க்கான விடைகள். ஸோ ஆன்சர் செக் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 50க்கு எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.